எவ்வளவு கேடு கட்டமா இந்த வைரமுத்துங்கிற ஒரு தீய சக்தி இந்து விரோதி. உதயநிதியே சொல்றார், நான் கிறிஸ்தவன், நான் காதலித்து மணந்த என் மனைவி கிறிஸ்தவர், ஐ எம் a proud Christian. ஹிந்து நம்பிக்கை எப்படிடா பண்ணுவேன்னு கேட்கிறேன். நான் எப்படிடா பண்ணுவேன்? எவ்வளவு பெரிய அயோக்கியம். அதனால ஒரு கால் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா அவங்க உணவு எடுத்துக்கலாம், இந்த ஷிமே கிவ் அப் ஃபாஸ்ட் அப்படின்னு சொன்னார். சரின்னு நான் போயிருந்தேன். அப்போது டாக்டர் விஜயலட்சுமி நவநீதகிருஷ்ணன் அவர்கள் சொன்னார், நான் பிஹெச்டி பண்ணினதே ஆண்டாள் நாச்சியாரின் சரித்திரத்தில். அவர் வாழ்க்கையை பற்றி தான் நான் பிஹெச்டி வாங்கியிருக்கேன். ஆண்டாள் நாச்சியார் திருவரங்கம் போனதே இல்லை. ஐ ஹவ் டன் ரிசர்ச் ஆன் ஆண்டாள். ஆனால் திருவரங்கத்தில் ஸ்ரீரங்கத்தில் தாசியாக இருந்தார் ஆண்டாள். எவ்வளவு கேடு கட்டமாக இந்த வைரமுத்துங்கிற ஒரு தீய சக்தி இந்து விரோதி. அது யோசிச்சு பார்க்கணும். நம்ம இப்போது மதம் மாறலாம் ஒருத்தர், தட்ஸ் ஒன்ஸ் ஓன் ப்ரிஃபரன்ஸ் அண்ட் சாய்ஸ். உதயநிதி மாறினார். ஏன்னா இது நான் சொல்லலை, இது என்னோட இது எதுவுமே இல்லை கருத்து. உதயநிதியே சொல்கிறார், நான் கிறிஸ்தவன், நான் காதலித்து மணந்த என் மனைவி கிறிஸ்தவர், ஐ எம் a proud Christian. Let you be a proud Christian. Why can't you allow us to be proud Hindus? ஆனால் அந்த உதயநிதி என்ன சொன்னார், சனாதன இந்து தர்மத்தை டெங்கு மலேரியா கொசு மாதிரி கொல்லணும்னு. அதாவது ஒருத்தர் மதம் மாறின உடனே ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு, நியூ கன்வெர்ட்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஃபெனட்டிக்கல். புதிதாக மதம் மாறுறவன் மத வெறியோடு இருக்கான்னு. அந்த மாதிரி தான் வைரமுத்துக்கு ரிலேட்டிவே என்கிட்ட சொல்கிறாங்க. அண்ணன் நல்லா தான் இருந்தார், மதம் மாறினதுக்கப்புறம் இப்படி மாறிட்டாருன்னு. அதனால் நான் சொல்கிறேன், எப்படி உங்களுக்கு உங்கள் கடவுள், நான் கேட்குறேன், உங்கள் கிறிஸ்தவ நம்பிக்கையை காயப்படுத்த இந்த வைரமுத்துக்கு முதுகல் முண்டா? இஸ்லாமிய இதை நம்பிக்கைகளை காயப்படுத்துவியா? ஹிந்து நம்பிக்கை எப்படிடா பண்ணுவேன்னு கேட்குறேன். நான் எப்படிடா பண்ணுவேன்? எவ்வளோ பெரிய அயோக்கியம். அதனால் இந்த அரசாங்கத்தை சொல்கிறேன்னா, இஃப் யூ டோன்ட் அரெஸ்ட் திஸ் ஆன்டி ஹிந்து ஆன்டி சோஷியல் எலிமெண்ட் வைரமுத்து, இதுதான் சப்ஜெக்ட். அடுத்த தேர்தலில் இந்த ஹிந்து விரோத ஸ்டாலின் அரசாங்கத்தை தூக்கி எறியணும்னு நீங்கள் போலீஸை வச்சு இன்றைக்கி. அதனால் ஒரு கால் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா அவங்க உணவு எடுத்துக்கலாம், இந்த ஷிமே கிவ் அப் ஃபாஸ்ட் அப்படின்னு சொன்னார். சரின்னு நான் போயிருந்தேன். அப்போது டாக்டர் விஜயலட்சுமி நவநீதகிருஷ்ணன் அவர்கள் சொன்னார், நான் பிஹெச்டி பண்ணினதே ஆண்டாள் நாச்சியாரின் சரித்திரத்தில். அவர் வாழ்க்கையை பற்றி தான் நான் பிஹெச்டி வாங்கியிருக்கேன். ஆண்டாள் நாச்சியார் திருவரங்கம் போனதே இல்லை. ஐ ஹவ் டன் ரிசர்ச் ஆன் ஆண்டாள். ஆனால் திருவரங்கத்தில் ஸ்ரீரங்கத்தில் தாசியாக இருந்தார் ஆண்டாள். எவ்வளவு கேடு கட்டமாக இந்த வைரமுத்துங்கிற ஒரு தீய சக்தி இந்து விரோதி. அது யோசிச்சு பார்க்கணும். நம்ம இப்போது மதம் மாறலாம் ஒருத்தர், தட்ஸ் ஒன்ஸ் ஓன் ப்ரிஃபரன்ஸ் அண்ட் சாய்ஸ். உதயநிதி மாறினார். ஏன்னா இது நான் சொல்லலை, இது என்னோட இது எதுவுமே இல்லை கருத்து. உதயநிதியே சொல்கிறார், நான் கிறிஸ்தவன், நான் காதலித்து மணந்த என் மனைவி கிறிஸ்தவர், ஐ எம் a proud Christian. Let you be a proud Christian. Why can't you allow us to be proud Hindus? ஆனால் அந்த உதயநிதி என்ன சொன்னார், சனாதன இந்து தர்மத்தை டெங்கு மலேரியா கொசு மாதிரி கொல்லணும்னு. அதாவது ஒருத்தர் மதம் மாறின உடனே ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு, நியூ கன்வெர்ட்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஃபெனட்டிக்கல். புதிதாக மதம் மாறுறவன் மத வெறியோடு இருக்கான்னு. அந்த மாதிரி தான் வைரமுத்துக்கு ரிலேட்டிவே என்கிட்ட சொல்கிறாங்க. அண்ணன் நல்லா தான் இருந்தார், மதம் மாறினதுக்கப்புறம் இப்படி மாறிட்டாருன்னு. அதனால் நான் சொல்கிறேன், எப்படி உங்களுக்கு உங்கள் கடவுள், நான் கேட்குறேன், உங்கள் கிறிஸ்தவ நம்பிக்கையை காயப்படுத்த இந்த வைரமுத்துக்கு முதுகல் முண்டா? இஸ்லாமிய இதை நம்பிக்கைகளை காயப்படுத்துவியா? ஹிந்து நம்பிக்கை எப்படிடா பண்ணுவேன்னு கேட்குறேன். நான் எப்படிடா பண்ணுவேன்? எவ்வளோ பெரிய அயோக்கியம். அதனால் இந்த அரசாங்கத்தை சொல்கிறேன்னா, இஃப் யூ டோன்ட் அரெஸ்ட் திஸ் ஆன்டி ஹிந்து ஆன்டி சோஷியல் எலிமெண்ட் வைரமுத்து, இதுதான் சப்ஜெக்ட். அடுத்த தேர்தலில் இந்த ஹிந்து விரோத ஸ்டாலின் அரசாங்கத்தை தூக்கி எறியணும்னு நீங்கள் போலீஸை வச்சு இன்றைக்கி